வணக்கம் உறவுகளே. எனக்கு தெரிஞ்ச பழமொழிக்கு அர்த்தம் சொல்கிறேன். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் சட்டியில் குழம்பு இருந்தால் தானே கரண்டியில் மோந்தா வருங்கிற மாதிரி அது இல்லை அர்த்தம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை உண்டாகும்னு சொல்கிறது தான் சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு சொன்னாங்க. அப்புறம் ஆணை அடித்து வளர்த்து பொண்ணை பொத்தி வளர்த்துன்னு சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை. ஆணை அணைச்சி வளர்த்து பொண்ணை பொத்தி வளர்த்துன்னு அர்த்தம். பொண்ணை பொத்தி வச்சுக்கணும். ஆம்பளை பையனை அணைச்சி வளர்த்தணும், மிரட்டாமல் பிடிக்காமல் அவனை அன்பாக சொல்லி வச்சுக்கணும்னு அர்த்தம். பெரியவங்க நம்மளை மாதிரி இருக்கிறவங்க யாராவது நிலவு மேலே வாசப்படியில் உட்காந்து என்ன சொல்லுவாங்க, நிலவு மேலே உட்காந்து தேஞ்சு போயிடுவேன், அம்மிக்கல் மேலே உட்காந்து தேஞ்சு போயிடுவேன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அம்மிக்கல்ல மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. நிலவு மேலேன்னா நிலவில் நம்ம கதவு நிலவு வைக்கும்போது அதுக்குள்ளே சில முக்கியமான பொருள்களெல்லாம் போடுறோம் இல்லையா, அது மேலே உட்காரக்கூடாது, சாமி அங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. அப்புறம் புகையிலையை போத்தாளைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் துப்புன்னு சொல்கிறதுக்கு போத்தாளை போட்டு உமிஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. தாயை தண்ணி கிணத்துல பார்த்தா பிள்ளை போய் வீட்டில் பார்க்க வேண்டியது இல்லைம்பாங்க. அப்படி அம்மா மாதிரியே தான் பிள்ளை இருப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில். அப்புறம் தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்கிறது எதுக்குன்னா, கங்காரு கொஞ்ச நாள் ஆனோடனே எட்டி உதச்சிருமாம்மா ஓடுறதுக்காக. அது பயந்து சிங்கம் புலி வர்றதுக்கண்டு பயந்து இது 8 அடியில் பாஞ்சு போச்சுன்னா அது 16 அடி பாஞ்சு போகுமாம்மா வேகமாக. அதுக்கு தான் தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்னு சொல்கிறது. வீட்டில் நாய் வளர்க்குறது எஜமானர் விசுவாசமாக இருக்கு. நாய் ஒரு வேளை சாப்பாடு வச்சாலும் அதுக்கு வாலாட்டம் சாப்பிடாது. எது போட்டாலும் வாலாட்டி நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடும். நம்மளும் அது மாதிரி சாப்பிடும்போது சாமிக்கு இறைவா இன்றைக்கி இது எனக்கு கொடுத்தியேன்னு சொல்லி ஒரு நன்றி சொல்லி சாப்பிட்டு பழகலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.